இது கிஃப்ட். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சத்திய வசனத்தை கேட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு நீதி, அவருடைய ரத்தம் நமக்கு நம்ம பாவத்துக்காக பரிகாரம் செஞ்சிருச்சு. இன்னுமே இயேசுவின் பணியின் அடிப்படையில் தான் நான் கடவுள்கிட்ட போக முடியும். அவரை முழுசாக நான் நம்புகிறேன்னு உங்கள் மனசில் நம்பிக்கை வந்துருச்சுன்னா, நம்ம கண்ணில் நீங்கள் எந்திரிச்சு திடீர்னு டான்ஸ் ஆட மாட்டீங்க. ரபா ஷிபா கொபா கிபான்னு இதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கண்ணை திறப்பார். ஆமாம், இதெல்லாம் தான் நடக்கும். பரிசுத்த இந்த ட்ராமாட்டிக்காக ட்ராமா போடுறவர் இல்லைங்க. அவர் உள்ளுக்குள்ளே பவர்ஃபுல்லாக வேலை செய்கிறவர். பவர்ஃபுல்லாக வேலை. அந்த மனுஷனே மாறி கிடக்கும். அது சிந்தனை மாறிடும், வாழ்க்கை மாறும். அதுதான் பரிசுத்த ஆவியோட வேலை. சும்மா ட்ராமா போட்டுட்டு எல்லாம் சபை முடிஞ்சவனுக்கு இருக்கிற பணத்தை எல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிற பெண்களோட உறவு வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை பரிசுத்த ஆவியின் வேலை. சும்மா ட்ராமா, வெளி ட்ராமா கிடையாது. அவர் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். அந்த சத்திய வசனத்தை நீங்கள் கேட்டு